உலகச் செய்திகள். வங்கதேசத்தின் புதிய பிரதமராக தாரிக் ரஹ்மான் நாளை பதவியேற்க உள்ளார். இந்த விழாவில் இந்தியா உள்ளிட்ட 13 நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்த 3 பேரை இஸ்ரேலிய ராணுவம் சுட்டுக் கொன்றதாக தெரிவித்துள்ளது. மேலும் பிரதமர் மோடி விரைவில் இஸ்ரேல் பயணம் மேற்கொள்ள உள்ளார். ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவர் அலெக்சி நவால்னி விஷம் கொடுத்துக் கொல்லப்பட்டதாக ஐரோப்பிய நாடுகள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளன. இதற்கிடையில் ஐரோப்பிய எல்லைக்கு அருகே ரஷ்யா அணு ஆயுதங்களை நகர்த்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. வேற்று கிரகவாசிகள் இருப்பது உண்மைதான் என்று அமெரிக்கா முன்னாள் அதிபர் பராக் ஒபாமா தெரிவித்துள்ள கருத்து இணையத்தில் வைரலாகி வருகிறது. சூடானில் துணை இராணுவத்தின் தாக்குதலால் இதுவரை சுமார் 6000 பொதுமக்கள் உயிரிழந்திருப்பதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கோப்பை 2026 ஜிம்பாப்வே மற்றும் அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி மழையினால் தாமதமாகியுள்ளது. இந்த போட்டி ரத்தானால் ஆஸ்திரேலியா அணி லீக் சுற்றோடு தொடரிலிருந்து வெளியேறும் அபாயத்தில் உள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பெற்ற வெற்றிக்கு இந்திய தேர்தல் ஆணையம் வாழ்த்து தெரிவித்துள்ளது. இந்தியா தமிழ்நாடு செய்திகள். தமிழக பட்ஜெட் 2026. தமிழக சட்டப்பேரவையில் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதில் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. புதுடெல்லியில் நடைபெற்று வரும் AI செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் இந்தியா தொழில்நுட்ப வளர்ச்சியில் முன்னணியில் இருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இன்று ஒரு பகுதியளவு சூரிய கிரகணம் நிகழ்கிறது. இது அண்டார்டிகா பகுதிகளில் தெரியுமென்றாலும் இந்தியாவில் காண முடியாது. இது இன்றைய உலகச் செய்திகள் தொகுப்பு. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உலகச் செய்திகள் தமிழில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.